பொங்கல் பண்டிகை ஒட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதற்காக கிளாம்பாக்கத்தில் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூர்யா இணைகிறார். சூர்யா, விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தங்களுடைய சொந்த ஊர்கள் மக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து பல்வேறு பல ஆயிரக்கணக்கான மக்கள் தென் மாவட்டம் நோக்கி செல்லிருக்காங்க. குறிப்பா சொல்ல வேண்டுமா, இன்றைய தினத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களுமே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொடர்ச்சியா தென் மாவட்ட நோக்கி செல்ல கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் செல்வார்கள் என போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை சென்னை கோயம்பேடு, அதே போல் கலைஞர் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் இந்த 2 பேருந்துகளுமே இன்று மாலை முதலே அரசு பேருந்து கூடுதலாக இயக்கப்படும் சொல்லிட்டு போக்குவரத்து துறை தெரிவித்தாங்க. இந்த நிலையில் இன்று மாலை முதலே பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50 பேருந்துகள் கூடுதலா கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம், சேலம், கோவை, மதுரை, கும்பகோணம், நெல்லை ஆகிய மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் கூடுதலாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்துகளுக்கு தயார் நிலையில் வச்சிருக்காங்க. வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2092 பேருந்துலாம் கிளாம்பாக்கம் பேருந்து இயக்கப்படும். ஆனா இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதலாக கிட்டத்தட்ட 1445 பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்துகளிலிருந்து இயக்கப்படுறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், அது மட்டும் இல்லாமல் 16ஆம் தேதி காணும் பொங்கல் என தொடர்ச்சியாக விடுமுறை காரணமாக சென்னையில் மக்கள் ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்தை நோக்கி தங்களுடைய சொந்த ஊரில் இந்த தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக தமிழக அரசும் சரி, தமிழக போக்குவரத்து சரி பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.